அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் எனும் நான் இப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து மாசம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, பாட்டிலுக்கு 10 ரூபாய், அனைத்து மகளிருக்கும் மாதம் 2500 ரூபாய், இதுவரைக்கும் நடந்தது என்னங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தேர்தலுக்கு முன்னாடி திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீங்கிறதுல இருந்து இப்ப என்னன்னா மாசம் 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது, 2 மாசத்துக்கு ஒரு டைம் தான் 200 யூனிட் ஃப்ரீங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுலயும் சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தினா 100 யூனிட் தான் ஃப்ரீ அப்படின்னும், 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்தினா மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சியில மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கிடையாது, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும்தான் மாதம் 1000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இதை திரு விஜய் அவர்கள் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு ஏன் குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறாரா விஜய் அப்படின்னு கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு மாதம் 2500 தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு கஜானால பணமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம், மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். இது எல்லாத்தையும் பாக்குறப்ப எனக்கு ஒண்ணு தோணுது, என்ன அப்படின்னா எங்களுக்கு இலவசமே வேணாம், நாங்க யாரும் இலவசமே கேட்கல அப்படிங்கறத எங்களால சொல்ல முடியுது. இதைத்தான் திரு சீமான் அவர்கள் ஒரு பாட்டாவே பாடியிருந்தாரு. 10 லட்சம் கோடி கடனுள்ள நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு, பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு, என்னம்மா தேதி சக்கம்மா நாடு நாசமா போகுது நியாயம்மா. இதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தமிழ்நாடு கடன் எல்லாம் கிடையாது, கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கிள் அவர்களுக்கு மனசு வரல அப்படிங்கறதான் சொல்லியிருந்தாரு. இப்ப அப்படியே என்ன மாத்தி பேசுறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டு கஜானால காசே இல்ல அப்படிங்கிற மாதிரியும், நான் ஆட்சிக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சில நாட்கள்ல ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன் அப்படிங்கறத பத்தியும், ஸ்டாலின் அரசுல என்ன பண்ணிருந்தாங்க, எதனால இந்த 10 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும் தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன் பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தவங்கள தான் ஏமாத்த மாட்டேன். 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, இந்த இடத்துல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஊரா வீதி வீதியை எல்லா பேரும் கத்திட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களே சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஏன் அப்பெல்லாம் தெரியலையா? 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறப்ப நம்ம இலவசங்களை வாரி இறைக்கலாமா அப்படின்னு ஏன் யோசிக்க தோணல? கண்ணை மூடிட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட போய் சொல்லி பல இலவசங்களை வாரி இறைச்சிட்டு இப்ப தமிழ்நாட்டு கஜானால காசு இல்ல, இப்ப எல்லா இலவசங்களையும் கொடுக்க முடியாது, மாதம் 200 யூனிட் சொல்லிட்டு இப்ப அதையும் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் மக்கள்கிட்ட ப்ரூடா விட்டுட்டு இருக்காரு. இதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற ஒரு பாடல் வைரல் ஆச்சு. கரூர் அப்படின்னு சொன்னாலே 2 சம்பவங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா மற்றும் எல்லாத்துக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, கரூர் அப்படின்னா அங்க 40 உயிர்கள் பறி போனது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அங்க பாடின பாட்டாகட்டும், இது எல்லாமே ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற ஒரு பாடல் ட்ரெண்ட் பண்ணி விட்டதே விஜய் அவர்கள் தான். ஆனா விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்று இதோட 3 நாள் ஆக போகுது. ஏன் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது இன்னும் ஒழிக்கப்படலைங்கிறதா இங்க கேள்வியாக இருக்கு. ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் வரியை குறைச்சாலே தமிழ்நாட்டுக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அங்க ஸ்டாலின் வரியா போனது இந்த 10 ரூபாயும் கூட தான். இப்ப இந்த 10 ரூபாய் யாருக்கு வரியா போகுதுங்கிறத இங்க எங்களுக்குள்ள கேள்வியா எழும்புது. திரு செந்தில் பாலாஜி குடிகாரர்கள் வயிற்றுல அடிச்சு பாட்டிலுக்கு 10 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னும், இந்த 10 ரூபாயை வச்சுதான் திரு 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னும், இந்த 10 ரூபாயை வச்சு அவர் மிகப்பெரிய கோட்டையெல்லாம் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு மிகப்பெரிய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இப்ப இவர் ஆட்சிக்கு வந்தா மதுபானங்களை ஒழிக்கிறாரு இல்லையோ, இந்த 10 ரூபாயை ஒழிப்பேன் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கப்படுற இந்த பணம் யாரோட வரிக்கு போகுது? ஸ்டாலின் அங்கிளோட வரிக்கு போகுதா, இல்ல திரு விஜய் சார் வரிக்கு போகுதா அப்படிங்கறதா இங்க பெரும் கேள்வியாக இருக்கு. ஒருவேளை இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீய சக்தி பண்ணன வேலை எல்லாமே ஆட்சிக்கு ஒரு நாள்லயே பண்ணுனா இது எல்லாமே ஒரு அடக்குமுறையா தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியை பத்தி நம்ம ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டோம்னாலோ இல்ல எதிர்த்து பேசணும் அப்படின்னாலோ அவங்க மேல குண்டர் சட்டங்கள் பல வழக்குகள் பாயும். This is very bad, Anna. This is very bad. TVK has filed a complaint against me in the police department. For what? For what? I am talking against Vijayana, against the TVK. Where is my fundamental rights, Anna? I am this Tamil Nadu Indian citizen. I have rights to talk against the Prime Minister and the Chief Minister. It should be on the respective way. Sorry, this video in English because everyone should know apart from the Tamil Nadu.
இப்ப அதே மாதிரிதான் இங்க டிவிகே ஆட்சியிலே நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பேசினாலும் இங்க தப்பே கிடையாது. விஜயோட ரசிகர்களோ இல்ல விஜயோட அந்த கட்சியோட தொண்டர்களோ என்ன வேணா பேசலாம், யார வேணா கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்தலாம். உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளையும், கண்டுபிடிக்கப்படாத எல்லா கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தி எல்லாத்தையும் திட்டலாம். அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணா இங்க எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் பண்ற தப்ப சுட்டி காட்டினாலோ இல்ல விஜய் பத்தி பேசினாலோ இங்க வழக்குகள் பாயும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இந்தியால ஒரு பேச்சுரிமை சட்டம் இருக்கிறதே எல்லாமே மறந்துட்டு இப்ப நம்ம டிவிகே பத்தி ஒரு விமர்சனம் வச்சாலோ இல்ல விஜய பத்தி பேசினாலோ இங்க பல வழக்குகள் பாயுங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. திமுக ஆட்சியிலும் இதே அடக்குமுறை தான் இருந்தது. அவங்கள பத்தி யார் ஏதாவது தவறாக பேசிட்டாலோ அவங்க மேல ஒரு வழக்கு பாயும். அதே மாதிரிதான் இப்ப டிவிகே 2.0 அதாவது திமுக 2.0 மாதிரி தான் இங்க பார்க்கப்படுது. கட்சி ஆரம்பிச்ச புதுசுல இங்க இலவசங்களை ஒழிக்கணும் அப்படின்னு டிவிகே தொண்டர்கள் கோஷம் போட்டிருந்தாலும் இங்க இலவசங்கள் தான் வாரி வழங்கப்பட்டிருக்குன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இங்க 200 யூனிட் மின்சாரம் ஆகட்டும், இல்ல காடிக்கு தங்கமாகட்டும், தாய்மாமன் சீராகட்டும், இல்ல அண்ணன் சீராகட்டும், இல்ல 6 சிலிண்டர்கள் ஆகட்டும், 2500 ரூபாய் பணமாகட்டும், இது எல்லாமே இலவசங்களாக தான் வாரி வழங்கப்பட்டிருக்கு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எங்க போச்சு, இத பத்தி ஏன் பேசல அப்படின்னா நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம், தமிழ்நாட்டு கஜானால காசே இல்ல, எங்க மேல மிகப்பெரிய சுமையை தூக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜயோட ஸ்பீச் இருக்கு. சீமான் பாடின பாட்டாகட்டும் இல்ல இங்க நடக்கிற செயல்களாகட்டும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பாக்குறப்ப இலவசனாலதான் இந்த நாடு அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சொல்ல தோணுது. ஒருவேளை விஜய் ரசிகர்களோ இல்ல டிவிக்கு தொண்டர்களோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் கேட்கிற கேள்வி சரிதானா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கெட்ட வார்த்தைகள் இல்லாம ஒரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை இங்க பரிமாற்றிக் கொள்ளுங்க. நீங்க ஓட்டு போட்டிருக்கிறீங்க, உங்களோட உரிமையை நீங்க தான் கேட்கணும். உங்களோட உரிமைகள் எங்க போச்சு, இப்ப நடக்கிற இந்த தப்பெல்லாம் தட்டி கேட்கணும் யாருமே இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.